Hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Paytmல நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடியை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய Paytm ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க Paytm ஓபன் பண்ணி அப்படினா இந்த பேஜ் வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். அதாவது கேமரா ஐகான் இருக்கு பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கற இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க இமெயில் அட்ரஸ்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண அந்த இமெயில் ஐடி வந்து இருக்கும். இது வந்து இப்போ நீங்க சேஞ்ச் பண்ண போறோம் அப்படினா இதுல பக்கத்துல வந்து பாருங்க எடிட் சொல்லிட்டு இருக்கு. எடிட் வந்து கிளிக் பண்ணுங்க. எடிட் கிளிக் பண்ணி அப்படினா இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் இமெயில் ஐடி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நீங்க புதுசா என்ன இமெயில் ஐடியை நீங்க ஆட் பண்ண போறீங்களோ அந்த இமெயில் ஐடியை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எந்த இமெயில் ஐடியை நீங்க வந்து அந்த இமெயில் ஐடிக்கு பதிலா நீங்க செட் பண்ணனுமோ அந்த இமெயில் ஐடியை நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. என்டர் வந்து பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அப்டேட் இமெயில் ஐடி கிளிக் பண்ணுங்க. அப்டேட் இமெயில் ஐடி கிளிக் பண்ணும்போது இப்போ லோடிங் ஆகி இப்போ வந்து உங்களுடைய Paytm மொபைல் நம்பருக்கு OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. என்டர் OTP சொல்லிட்டு பாருங்க. இப்போ OTP வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல இப்போ நீங்க இதுல புதுசா என்ன இமெயில் ஐடி ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு OTP வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க மறுபடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த OTP வந்து நீங்க நோட் பண்ணணும். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய Gmail ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க வந்து அந்த Gmail ஐடியை எந்த போன்ல வச்சிருக்கீங்களோ அந்த போன்ல Gmail ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த போன்ல தான் வச்சிருக்கேன். அதனால இந்த போன்ல Gmail ஆப் வந்து ஓபன் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய Gmail ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. Gmail ஆப்பை ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணி இப்போ நீங்க இதுல புதுசா அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய புதுசா ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த Gmail ஐடி இதுல நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணல அப்படினா சைன் இன் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படினா இப்போ அந்த மெயில் ஐடிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க Paytm தரப்புல இருந்து மெயில் வந்து வந்திருக்கு. இந்த Paytm அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் மெயில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இத கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி வந்து வரும் ஒன் டைம் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு. இப்போ இந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு பாருங்க. இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ்ல இப்போ வந்து உங்களுக்கு OTP ரெக்வெஸ்ட் சொல்லிட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த OTP வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இல்லனா நோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு நான் திரும்ப Paytm குள்ளவே வந்துறேன். இப்போ நான் திரும்ப வந்து Paytm வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல என்டர் OTP சொல்லிட்டு இருக்கு. ஒன் டைம் பாஸ்வேர்ட். இப்போ இதுல வந்து நீங்க நோட் பண்ண OTP வந்து என்டர் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து காப்பி பண்ணிருக்கேன். பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ சக்சஸ்ஃபுல்லா இமெயில் அப்டேட் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம வந்து இமெயில் ஐடி நம்ம சக்சஸ்ஃபுல்லா சேஞ்ச் வந்து பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய Paytmல இமெயில் அட்ரஸை சேஞ்ச் வந்து பண்ணனும். நீங்க வந்து இமெயில் அட்ரஸை நீங்க Paytmல ஆட் பண்றதுனால என்ன யூஸ் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா Paytmல எந்த ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, அப்ப நீங்க அதுக்கு அப்புறம் உங்களுடைய Paytmல பாஸ்வேர்ட் எதனா செட் பண்ணிருந்தீங்க அப்படினா அந்த பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்ட பட்சத்துல நீங்க வந்து அந்த பாஸ்வேர்டை இமெயில் அட்ரஸ் மூலமா நீங்க வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இது போல Paytmல இமெயில் அட்ரஸ் ஆட் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. இப்போ நீங்க இது போல இமெயில் அப்டேட் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்துட்ட பிறகு இதுல வந்து பாருங்க டன் சொல்லிட்டு இருக்கு. இந்த டன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய டன்னை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இப்போ இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகாது. பழைய இமெயில் அட்ரஸ் தான் காமிக்கும். நீங்க வந்து ஒன்ஸ் பேக் போயிட்டு நீங்க திரும்ப உள்ள வரணும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டு மறுபடியும் மேல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க இப்போ நீங்க புதுசா நீங்க மாத்தின அந்த இமெயில் ஐடி வந்து இதுல ஆட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் நம்ம வந்து Paytmல நம்ம இமெயில் அட்ரஸை சேஞ்ச் வந்து பண்ணனும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படினா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.